தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. 3 தசாப்த உறவையினும் நீண்ட தொடர்புடைய மதிமுகவுடனான பயணத்தை முடித்துக் கொள்ளும் நிலையில் இருக்கிறார் மல்லை சத்யா. அடுத்தது என்ன, புதிய கட்சிதான் என்கிறார்கள். இது குறித்த முழு கதையை பெருஞ்செய்தியில் பார்ப்போம். கருத்து முரண், சமாதானம், கைகோப்பு, மீண்டும் பிரிவு, பிளவு, கண்ணீர் என கடந்த சில மாதங்களாக அரசியல் களத்தில் பேசுபொருளாக இருந்து வருபவர்களில் ஒருவர் மல்லை சத்யா. வாரிசு அரசியலுக்கு எதிராக திமுகவிலிருந்து பிரிந்த வைகோ மதிமுகவை தொடங்கிய காலம் தொட்டு பயணித்தவர் மல்லை சத்யா. கட்சியின் துணை பொதுச் செயலாளர் என்ற பெரிய பொறுப்பில் இருந்தவர். கட்சியில் வைகோவின் மகனான துரை வைகோவின் செல்வாக்கை விரும்பாத மல்லை சத்யா அதே வாரிசு அரசியலை காரணம் காட்டி போர்க்கொடி உயர்த்தினார். தொடக்கத்தில் இருதரப்புக்கும் இடையே சமாதானம் பேசிய வைகோ ஒரு கட்டத்தில் மல்லை சத்யாவுக்கு விடை கொடுக்க முடிவெடுத்தார். விடுதலை புலிகள் இயக்க தலைவர் பிரபாகரனுக்கு மாத்தையா துரோகம் செய்தது போல் மல்லை சத்யா தனக்கு துரோகம் செய்துவிட்டார் என்ற கடும் குற்றச்சாட்டை முன்வைத்தார் வைகோ. இயக்கத்திற்கு ஏற்கனவே துரோகம் இழைத்துவிட்டு இந்த இயக்கத்தை எப்படியாவது பாழ்படுத்தலாம் நினைத்து வெளியேறிய சிலரோடு நெருக்கமான தொடர்பு வைத்துக் கொண்டு 2 நாட்களுக்கு ஒரு முறை அவர்களிடம் அலைபேசியிலே அளவலாகுவது. 3 முறை வைகோவின் உயிரை காப்பாற்றிய தனக்கு துரோகி பட்டமா என அதிர்ந்த மல்லை சத்யா ஊடக பேட்டிகளில் தேம்பி அழுதார். பிரபாகரன் மாத்தைய அளவுக்கு என்ன எடுத்து வந்து நிறுத்திட்டார். அதுதான் ஒரு காலமெல்லாம் ஒரு பழியை சுமந்து நிற்கமேன்ற ஒரு வேதனை தான். அவருக்காக நான் மரணத்தோடு கூட போராடி இருக்கிறேன். மிக விரைவில் மாற்றி மாற்றி வைகோவும் சத்யாவும் சாடி கொண்டனர். இந்த அனல் ஓயாத நிலையில் உட்கட்சியில் ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தன்னுடைய ஆதரவாளர்களுடன் உண்ணாவிரதம் இருந்தார் மல்லை சத்யா. தொடர்ந்து முக்கியமான காலகட்டங்களில் வைகோ எடுத்த முடிவுகள் குறித்தும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார் மல்லை சத்யா. இதனை அடுத்து கட்சி பொறுப்பிலிருந்து மல்லை சத்யாவை தற்காலிகமாக நீக்கிய வைகோ 15 நாட்களில் அவர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கடிதம் அனுப்பினார். ஆக இனி மதிமுகவில் மீண்டும் கலக்க மல்லை சத்யாவுக்கு வாய்ப்பில்லை என்பது தெளிவானது. இதன் தொடர்ச்சியாக ஏற்கனவே மதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட திருப்பூர் துரைசாமி, நாஞ்சில் சம்பத், தேவதாஸ், TRR செங்குட்டுவன் உள்ளிட்டவர்களுடன் ஆலோசனை நடத்திய மல்லை சத்யா செப்டம்பர் 15ஆம் தேதி அண்ணா பிறந்த நாளன்று அடுத்த கட்ட முடிவை அறிவிக்க உள்ளதாக சொல்லப்படுகிறது. அன்றைய தினம் காஞ்சிபுரத்தில் அண்ணா பிறந்தநாள் மாநாடு என்ற பெயரில் பெரும் நிகழ்ச்சிக்கான திட்டமிடலில் ஈடுபட்டுள்ள மல்லை சத்யா உள்ளபடி புதிய கட்சியை ஆரம்பிக்கும் ஆலோசனையில் இருக்கிறார். ஆகையால் புதிய கட்சிக்கான அறிவிப்புடன் கொடியையும் அறிமுகப்படுத்துவார் என்று சொல்லப்படுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான மெகா கூட்டணியை அமைக்கும் பணியில் திமுக, அதிமுக, தவேக 3 கட்சிகளும் முஸ்தீபில் உள்ள சூழலில் யாருடன் அணிகோப்பார் மல்லை சத்யா? மதிமுகவின் எதிர்வினை இதற்கு எப்படி இருக்கும் என்ற கேள்வி உருவாகி உள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ராஜ்குமார். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை.